அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் மேச ராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கக்கூடியதாகும். கோபம் படபடப்பு குறையக்கூடியதாகவும் எதிர்பார்த்த செலவு உங்களுக்கு உண்டாகலாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது. இயந்திரங்களில் பணிபுரிபவர்களுக்கு ஆயுதங்களை கையாளுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சை எதிர்த்து பேசுவதை நீங்கள் தவிர்ப்பதும் நன்மை அப்படின்னும் சொல்லப்படுது. பெண்களுக்கு கோபம் படபடப்பு குறையும். மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். திடீர் செலவுகள் உண்டாகக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள் மூலம் உங்களுக்கு செலவுகள் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக மேசராசியை பொறுத்தவரை எடுத்த வேலைகளில் வெற்றி உண்டாகக்கூடியதாகும். உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடமான பிரச்சனைகள் விலகும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதிப்பீங்க. கையில் பணம் உங்களுக்கு புழங்கக்கூடியதாகும். வேலையில் இருந்த நெருக்கடி விலகக்கூடியதாகும். பொருளாதார நிலை உயரும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரக்கூடியதாக, வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாக, சிலரின் கனவு நனவாகக்கூடியதாக, எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் உங்களுக்கு நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலம். கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே உங்களால் அதை சமாளித்து விட முடியும். குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது பொறுமை அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கலாம். தந்தையின் உடல்நலில் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படலாம். வாரத்தின் பிற்பகுதியில் உடல்நலில் கவனம் தேவை. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படலாம். சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இடமாறுதல் கிடைக்கும். தடைப்பட்ட சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் தகுந்த எச்சரிக்கையுடன் நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். மற்றபடி வியாபாரம் உங்களுக்கு வழக்கம் போல காணப்படும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. சகோதரர்களுடன் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் அடையக்கூடிய வகையில், தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக தரக்கூடிய வகையில் இருக்குது. பணியிடத்தில் உங்களுக்கு பொறுமையும் நிதி நன்மையும் கிடைச்சிருக்கு. எந்த ஒரு வேலையும் செயலையும் எளிதாக நீங்கள் முடிப்பீங்க. திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மேசராசியை பொறுத்தவரை மேன்மையான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை உங்களுக்கு அனுபவம் நிறைந்ததாக இருக்கும். சில இடங்களில் வேலையில் பொறுப்பு அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாறுதல்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வேலை உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில், சம்பள உயர்வு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருக்கக்கூடியதாகவும் புதிய முயற்சிகளில் நீங்கள் நம்பிக்கையாக ஈடுபடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உங்களுக்கு புரிந்துணர்வு அதிகரிக்கலாம். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகலாம். உத்தியோகத்தில் பாராட்டும்படியான நிலை இருக்குது. பதவி மாற்றம் இடமாறுதல் பற்றிய அனுகூலங்கள் விரைவில் கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் பணவரவு அதிகரித்து கையிருப்பு கூடும். தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் நம்பிக்கையுடன் முதலீடு செய்யலாம். குடும்பத்தில் உறவினர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம். பெரியோர்களுடைய நல்லாசை கிடைச்சிருக்கு. குடும்பத்தின் மேன்மைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகரிப்பதில் மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் காட்ட வேண்டும். கலைத்துறையில் எல்லா வகையிலுமே மேன்மை அடைவீங்க. மிக நம்பிக்கையோடு புதிய முதலீடுகளையும் நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மையான பலன்களை கொண்டு வரும். சனி 11ல் இருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையும்.
கணக்கு வழக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது. மேசராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். பண விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய அனுசரணை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் வீண் குழப்பங்கள் உண்டாகும். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். சக மாணவர்களுடைய நட்பு கிடைச்சிருக்கு. எதிலுமே கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களுடைய நலனுக்காக தன்னுடைய நலனை பாராமல் நீங்கள் உழைப்பீங்க. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் வாக்குவாதங்கள், பகை உண்டாகலாம். பயணத்தில் தடைகள், வீண் செலவுகள் போன்றவை ஏற்படலாம். நன்மைகள் உண்டாகும். பணவரத்து இருக்கு. வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைச்சிருக்கு. மனதில் தைரியம் உண்டாகும். எதிலுமே நீங்கள் தயக்கமோ பயமோ ஏற்படாது. தொழில் வியாபாரம் நன்றாக இருக்குது. வாக்கு வன்மையினால் லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்க தொடர்பான காரியங்கள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமாக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது. நீண்ட காலமாக இருந்த குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கக்கூடியதாக இருக்குது. குழந்தைகளுடைய நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்கும். பயணங்களால் செலவுகள் ஏற்படலாம். துணிச்சலுடன் எதிலுமே ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. விளையாட்டில் கவனம் தேவை. துர்க்கையம்மனை வணங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். வீண் அலைச்சல் உங்களுக்கு குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே மேன்மையான பல மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ராசியில் 11ஆவது வீட்டில் ராகு இருப்பதால் உங்களுக்கு இந்த காலம் ஆரோக்கியத்தில் சாதகமான தொடக்கமாக இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படலாம். இதன் விளைவாக நீங்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு மக்கள் கணிப்பாங்க. மேலும் உங்களுக்கு சில நிதி ஆதாயத்தை தரக்கூடியதாகவும் இருப்பினும் உங்களுடைய துணை நிதி உதவிகளை வழங்கக்கூடியதாக சில சிரமங்களை நீங்கள் சமாளிப்பீங்க. உங்களுக்கு உதவ அதிக வாய்ப்புகளும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் தரமான ஒரு நேரத்தை செலவிட முடியும். அவர்களுடன் ஒரு ஆழமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த நேரத்தில் வாகனங்களில் ஓட்டும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. ஏனெனில் இது சில தீங்குகளுக்கு கூட உங்களுக்கு வழிவகுக்கும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மேலும் வணிகம் நேர்மறையாக திசையில் நகர தொடங்கும். உங்களுடைய மன அழுத்தத்தை சமாளிக்க உதவும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அணுகுமுறையில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிறப்பான ஒரு மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வருவீங்க. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது, முருகனுக்குரிய பாடல்களை பாடி வருவதும், செவ்வாய்க்கிழமை நாட்களில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் சிறந்த ஒரு நன்மையே தரும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.